T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட லீக் ஸ்டேஜஸ் எல்லாமே முடிகிற கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேஜரான நம்ம முக்கியமாக பார்க்குற டீம் எல்லாமே வந்து பெரிய பெரிய டீம் எல்லாமே வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. சின்ன டீம்ஸ் எல்லாமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. USA வந்து பாகிஸ்தானை போட்டு பொழந்து சூப்பர் ஓவரில் வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா வந்து பங்களாதேஷ் கிட்ட தோற்று போனாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டீம் கிட்ட சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோற்று போனாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து டீம் வந்து ஆப்கானிஸ்தான் கிட்ட தோற்றுருக்காங்க. ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. பெரிய பெரிய டீம்லாம் இவங்க தான் வின் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்த போதிலும் எதிர்பாராத விதமாக நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடந்தது அப்படின்னு டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகி ஒரு IPL மாதிரி இல்லாமல் ஒரு மந்தமாக தான் வந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. யாரும் அதை பற்றி அதிகமாக வந்து பேசுறது இல்லை அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். யாரும் வந்து அதிகமாகவும் பார்க்குறதும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்தியா மேட்சஸ் எப்போ வருதோ அதை மட்டும்தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ், கிரிக்கெட் லவ்வர்ஸ் வந்து கிரிக்கெட்டை எந்த ஒரு டீம் கூட எந்த ஒரு மேட்ச் நடந்தாலுமே அதை இன்னுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக வந்து இந்த T20 வேர்ல்டு கப்பை உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங் மொதல் மேட்சே வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா கிட்டத்தட்ட 16வது இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன டீமான கனடா, அவங்க ரேஞ்சுன்னு தான் வந்து நம்ம நினைச்சோம். பட் ஆனால் வந்து ஒரு சம்பவத்தை வந்து பண்ணாங்க. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அவங்க வந்து கனடாவை வந்து 194 ரன்ஸை வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா அப்படின்னு சொன்னால் அதில் 11 பேருமே அமெரிக்கா பிளேயர்ஸா அப்படின்னு வந்து கேட்டோன்னா 11 பேருமே அமெரிக்கா பிளேயர்ஸ் கிடையாது. அதில் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஏன் இந்தியன் பிளேயர்ஸே கிட்டத்தட்ட 6 பேர் இருக்காங்க. இந்தியனில் பிறந்து அங்கே வந்து குடியுரிமை வாங்கி ஒருத்தர் இந்தியன் கேப்டனாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கார். அவர் மொனாங் பட்டேல். அது மட்டும் இல்லாமல் அவர் கூட ஒரு 4 இந்தியன் பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கனடா வின் பண்ணதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட குரூப் மேட்ச் இருந்தது, லீக் மேட்ச். அதில் வந்து பாகிஸ்தான் தான் வின் பண்ணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அப்படி யாரையுமே வந்து குறைச்சி எடை போடாதீங்க அப்படின்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா டீம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து பாகிஸ்தான் அடித்த ரன்னை வந்து சேஸ் பண்ணியே வந்து வின் பண்ணியிருக்க வேண்டிய சுச்சுவேஷன். பட் ஆனால் அதை சேஸ் பண்ணி வின் பண்ணலை. சூப்பர் ஓவருக்கு கொண்டு போனாங்க. சூப்பர் ஓவரில் வந்து சூப்பராக வின் பண்ணாங்க அமெரிக்கா டீம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பவுலர் செம்மையாக வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. சூப்பர் ஓவரில் ஒரு குறைஞ்சபட்ச ரன்னை தான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா அடிச்சிருந்தாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலர் போட்டார். ஒரு இந்தியன் பிளேயர் கிட்டத்தட்ட 2010 இந்தியன் டீமுக்காக அண்டர்-9 வேர்ல்டு கப் விளையாடின ஒருத்தர், ஒரு இன்ஜினியர். அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் குடியுரிமை வாங்கி பாகிஸ்தானுக்கு எதிராக போய் பவுலிங் போட்டார் சூப்பர் ஓவரில் போட்டு அந்த மேட்சை சூப்பராக வந்து வின் பண்ணாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா. அதை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவே வந்து கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. ஒரு சம்பவம் பண்ணாங்கன்னு சொன்னால அதுதான் வந்து இந்த சம்பவம். கிட்டத்தட்ட யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா 18வது இடத்துல இருக்காங்க ICC T20 ரேங்கிங்கில். பாகிஸ்தான் இருக்கிறது 6வது இடத்துல. நம்பவே முடியல. எப்படிரா இந்த ஒரு சின்ன டீமாக இப்படி போய் இவ்வளோ பெரிய டீமை வந்து போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு நம்பவே முடியல. உண்மையிலே வந்து ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இன்னும் என்னென்ன சம்பவம்லாம் வந்து நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா T20 வேர்ல்டு கப்னு வந்துட்டாலே ஒரு பயமாகவே இருக்கும் சில டீமுக்குலாம். எதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாண்டுலாம் வந்து பார்த்தா செமிஃபைனலுக்கு வரைக்கும் போவாங்க, திரும்பி வந்துடுவாங்க. ஒன்று ஃபைனல்ஸ் போவாங்க நியூசிலாண்டு, அவங்க அப்படியே தோற்று போய் அப்படியே வெளியே வந்துடுவாங்க. இந்த மாதிரி விஷயம் தான் திரும்ப நடந்துட்டு இருக்கு. கடந்த T20 வேர்ல்டு கப்லையும் சரி சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து நெதர்லாந்து டீம் கிட்ட அடி வாங்கி தோத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த மேட்ச்ல அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா குவாலிஃபைடு. பட் இருந்த போதிலும் இதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்கல. என்னடா இது இப்படிலாம் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கும் அப்படின்னு வந்து சின்ன டீம்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவோட டீம் கேப்டன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன புலம்புறாரு அப்படின்னு பார்த்தோன்னா வனிது ஹசரங்கா என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு மட்டும் இந்த ICC வந்து ஏன் பாரபட்சம் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் ஒரே பிச்சில் ஒரு 2 மேட்சாவது நடத்துகிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த 4 லீக் மேட்சஸுமே வெவ்வேறு பிச்சில் வந்து நடக்குது, வெவ்வேறு இடத்துல வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. எங்களை வெளியே அனுப்ப ICC வந்து முடிவு பண்ணிட்டாங்க லீக் ஸ்டேஜோட அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பட் எதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். எவ்வளோ பெரிய கிரிக்கெட் டீமாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் யாருக்குமே இதில் அனுபவம் கிடையாது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா, அப்புறம் அந்த வெஸ்ட் இண்டீஸ், பப்புகினியா, இந்த டீமுக்கு மட்டும்தான் வந்து அனுபவம் இருக்குது நான் சொல்லுவேன் அந்த சின்ன பிச்சில். பட் இன்டர்நேஷ்னல் ரேங்கிங்கில் 10க்குள்ளே இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு லீக் மேட்ச்சில் வந்து ஒரு ICCயை குறை சொல்கிறீங்க அப்படின்னா என்னால் ஏற்றுக்கவே முடியாது. உங்களோட திறமை என்ன அப்படின்றது தான் நீங்கள் காமிக்கணும் இந்த T20 வேர்ல்டு கப்பில். உங்கள் திறமையை காமிக்க தவறுறீங்க, அதனால் வந்து தோற்று போகிறீங்க. ஸோ
ஐசிசியை ப்ளேம் பண்ணுறது நான் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எந்த ஒரு கிரிக்கெட் ரசிகரும் வந்து இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் டீமு நியூசிலாந்து டீமை போய் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கோச், பவுலிங் கோச் யார் தெரியுமா? டிவைன் பிராவோ. கிட்டத்தட்ட இந்த மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் டீம் கிட்டத்தட்ட 150 above ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. இதை வந்து நியூசிலாந்து வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். டெவன் கான்வே இருந்தார், ஃபின் ஆலன், கேன் வில்லியம்சன், மிச்சல் சாண்டனர், டேர்லி மிச்சல் எல்லாருமே வந்துட்டாங்க. சேப்மேன், பிரேஸ்வெல் இவங்க எல்லாருமே இருக்கும்போது சரி ஓகே மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் வந்து ஃபசுல்லா ஃபரிக்கி பவுலிங்கில் வேற லெவல் 4 விக்கெட்டை எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரஷீத் கான் ஒரு 4 விக்கெட்டு. இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் யுகாண்டாவை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஃபசுல்லா ஃபரிக்கி அதில் 5 விக்கெட் எடுத்திருந்தார். அவங்கள வந்து 70 ரன்ல கிட்டத்தட்ட சுருட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் நியூசிலாண்டை 75 ரன்லலாம் வந்து சுருட்டி இருக்கிறாங்க. ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா சின்ன சின்ன டீம் எல்லாமே வந்து வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட லாஸ்ட்டாக வந்து தோத்துட்டாங்க. 79 ரன் அடித்து தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி பங்களாதேஷ் கூடயாவது ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். அப்படின்னா இவங்களும் வந்து தோத்துட்டாங்க. ஸ்ரீலங்காவும் இன்னும் ஏறக்குறைய கிட்டத்தட்ட எல்லா டீமுக்குமே ஒரு 2 மேட்சோ 3 மேட்சஸோ தான் இருக்குது. லீக் மேட்சஸில் மொத்தம் ஒரு டீமுக்கு 4 மேட்ச். 4ல் மேக்ஸிமம் எந்த 2 டீம் வந்து 3 மேட்ச் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சூப்பர் 8 குவாலிஃபை ஆவாங்க. கிட்டத்தட்ட குரூப் ஏல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா வந்து 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு மேட்ச் அவங்க வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து குவாலிஃபை. இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 2ல் ஒன்று இந்தியா கூட ஒன்று இருக்குது, இன்னொன்று ஏதோ டீம் கூட இருக்குது. இந்த 2 மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க குவாலிஃபைட், பாகிஸ்தான் வெளியேறிடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா அண்ட் தென் இங்கிலாந்துக்கு மேட்ச் இருக்குது. எந்தெந்த டீம் சூப்பர் 8க்கு வரப்போகுது அப்படின்றதே கன்ஃபியூஸாக இருந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அனல் பறக்க போகுது. இதில் பாகிஸ்தானுக்கு மஸ்ட் வின் கேமாக இருக்கும், இந்தியாவுக்கும் மஸ்ட் வின் கேம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா வந்து ஆட்டத்தை பார்த்து இவங்க வந்து மிரண்டு போயிருப்பாங்க. என்னடா இவங்களே வந்து இந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் மற்ற டீம் எல்லாருக்குமே என்ன ஒன்று தோணியிருக்கும் அப்படின்னா எந்த ஒரு டீமையும் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது, எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு தோணி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த T20 வேர்ல்டு கப்லேயும் கிட்டத்தட்ட 2 சூப்பர் ஓவர் நடந்துடுச்சு. 2வது சூப்பர் ஓவர் தான் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவும் பாகிஸ்தான் டீமும் விளையாடின மேட்ச்சு. இன்னும் என்னென்ன சம்பவம்லாம் வந்து காத்திருக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை மேட்சை மிஸ் பண்ணாமல் பார்ப்போம். இந்தியா விசஸ் பாகிஸ்தான் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போக போகுது. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.